திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியானது திருவாள் சொல்லமாடன் திருமதி கணபதி குடும்ப நலனுக்காகவும், மாரியப்பன் முத்துமாரி சேகர்மணி குடும்பத்திற்காகவும், செய்கின்ற பணி சிறக்கவும், பேரப்பிள்ளைகள் படிப்பிற்காகவும், பேரன் ஜெகனுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும், நன்றாக நடந்திடவும் ஜபிக்கிறார்கள். மேலும் திருமதி அல்ஃபோன்ஸ் அவருடைய குடும்ப நலனுக்காகவும், மகன் அஸ்லின் செய்யும் தொழில் விருத்திக்காகவும், மிக்கேல் சவரிமுத்து என்ற விஜயன் 5ஆம் ஆண்டு நினைவில் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், அந்தோணி வியாகப்பன் மேரி பாப்பா ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஜபிக்கிறார்கள். மேலும் இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய எலிசா அன்பேத் சார்ந்த அனைத்து குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், தொழில் விருத்திக்காகவும், விவசாயம் கால்நடை வளர்ச்சிக்காகவும், முதியவர்களின் உடல்நல சுகத்திற்காகவும், வேலை வாய்ப்பு கிடைத்திடவும், குடும்பங்களிடையே சமாதானத்திற்காகவும், நல்ல மழை பெய்திடம் ஜபிக்கிறார்கள். திருப்பலி முன்னுரை. ஆண்டவர் இயேசுவின் மறு அடையாளம் அன்புதான். காண முடியாத கடவுளின் திருமுகம் அன்புதான் என்று சிந்திக்க அழைக்கிறது இந்த வழிபாடு. அன்புதான் உயிர்களை இணைக்கும் சக்தியாக உலகில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை என்பார் பவுல். கிறிஸ்துவை அன்பு செய்ததன் விளைவு பவுல் தன் அச்செய்தி பணியில் மீண்டும் மீண்டும் கல்லடிப்படுகிறார். வெற்றி பெற வேண்டுமென துடிக்கும் வீரனுக்கு காயங்கள் பெரிதல்ல, அன்பால் அரவணைக்க தெரிந்த ஒருவனுக்கு இழிவு பெரிதல்ல, உயிர் மேலானதல்ல என்பதற்கேற்ப அன்புள்ள இதயம் எதையும் தாங்கும். அன்பை சுமந்து அகிலமெல்லாம் வலம் வரும் பணியாளர்கள் இயேசுவின் உண்மை சீடர்கள். கல்லடிப்பட்டு இறந்ததாக விடப்பட்ட பவுல் எழுந்து வழக்கம்போல் தனது பணியை சுணக்கமில்லாமல் இறையன்பால் தூண்டப்பட்டு தம் நற்செய்தி பணியை தொடர்கிறார். நண்பன் யூதாஸ் காட்டிக் கொடுத்த வேதனை ஒரு புறம், தனக்கு முன்னால் நிழலாடும் சிலுவை சாவு மறுபுறம் என்றாலும் தன் மக்கள் மீது கொண்ட அன்பின் தாகத்தை அவனி எங்கும் அறிவிக்க அன்பின் பாடத்தை தன் சீடருக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே அன்பு சகோதரமே, இயேசு காட்டும் அன்பு வழியில் பயணிக்கும் அருள் வேண்டி இப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு எல்லாம் அல்ல இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் புனிதத்தின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். ஆண்டவரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள்ள உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உம் திருநாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு தரும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. ஆண்டவரே, உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வீரச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள்
ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களின் நிறைவு பெறச் செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் தொடக்க திருவை பல்வேறு துன்பங்கள் மரணங்கள் வழியாகவே நம்பிக்கையை பாதுகாத்து வளர்ந்திருக்கின்றது. நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று அறிவுறுத்தும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 21 முதல் 27 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 21 முதல் 27 முடிய. அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின்
லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குத்தான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்துவிட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவர்க்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாய் போல தேற்றி தந்தை போல
நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது என்றும் இனிமேல் கண்ணீர் துன்பம் சாவு வராது என்றும் அனைத்தையும் புதிதாக மாற்றுவேன் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. யோவான், நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வரக் கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 13 இறை வார்த்தைகள் 31 தொடங்கி 35 முடிய. யோவான் நற்செய்தி பிரிவு 13 இறை வார்த்தைகள் 31 தொடங்கி 35 முடிய. யூதாசு இறுதி ராவுணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றார், ஆனால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு நான் இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்களே என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் ஒரே குடும்பமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உயிர்த்த ஆண்டவர் கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்திய ஆண்டவர் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக என்று சொல்லி சீடர்களை வாழ்த்தினார். அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்த்தை பெற்றுக்கொண்ட சீடர்கள் இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை வெறுமனே வார்த்தையால் மட்டுமல்ல, மாறாக இயேசுவை போல செயல்களிலும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். எப்படி உறுதிப்படுத்தினார் என்று பார்க்கின்ற பொழுது, ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். இயேசு கொடுத்த புதிய கட்டளை ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய முதன்மையான காரியம் என்ன? அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அன்பு என்ற இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டோம் என்றால், அன்பு என்பது சாதாரண வார்த்தையாக எடுத்துவிட முடியாது. அன்பை வைத்து ஒரு மனிதனை வாழ வைக்க முடியும், அன்பை வைத்து ஒரு மனிதனை சாகடிக்கவும் முடியும். அன்பு உயர்ந்தது, அன்பு தாழ்ந்தது. அன்பு ஒளிமயமானது, அன்பு இருளாக இருக்கின்றது. ஆனால் ஒரு கவிஞன் எழுதினான், இந்த அன்பை வைத்து என்னை பழி வாங்கி விட்டார்கள், இந்த அன்பை வைத்து என்னை ஏமாற்றி விட்டார்கள். அன்பு என்ற வார்த்தையில் இவ்வளவு விஷமா? அன்பு என்ற வார்த்தையில் இவ்வளவு விஷமாக இருக்கிறதே, இந்த விஷம் என்று தெரிந்திருந்தால் இதை நான் குடித்திருக்க மாட்டேனே என்று சொன்னான். ஏதோ காதலில் தோல்வி உற்றவன் அல்ல, மாறாக குடும்பத்திலே விரக்தியிலே வந்த ஒரு மனிதனுடைய கவிதை தான் அது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அன்பு என்ற வார்த்தைக்கு நாம் வடிவத்தை கொடுக்கின்றோமா? வார்த்தையிலே எவ்வளவு வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம். புத்தகங்கள் அன்பு என்ற தலைப்பிலே ஏராளமான புத்தகங்கள் இருக்கின்றன, ஏராளமான சொற்பொழிவுகள் இருக்கின்றன. ஆனால் புத்தகங்கள் இருக்கலாம், சொற்பொழிவுகள் இருக்கலாம், இந்த அன்பு என்ற வார்த்தைக்கு முழு வடிவம் கொடுப்பது யார்? அது நாம் தான் கொடுக்க வேண்டும். வள்ளுவர் தன்னுடைய குறளிலே
அன்புடைமை என்ற ஒரு தலைப்பிலே குறள் எழுதியிருக்கின்றார். அது அன்புக்கு இலக்கணமாக முடியுமா? நிச்சயமாக முடியாது. அன்பு என்றால் என்ன? அதற்கு அவர் பதில் சொல்லவில்லை. மாறாக அன்பு என்னெல்லாம் செய்யும் என்பதற்குத்தான் அவர் விளக்கம் கொடுத்திருக்கின்றார். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13வது அதிகாரத்திலே அன்பை பற்றி பேசுகின்றார். அன்பு இது செய்யாது, அன்பு இது செய்யும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு பட்டியலை இடுகின்றார். அது அன்புக்கு இலக்கணமாக முடியுமா? நிச்சயமாக முடியாது. அன்பை யார் சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியும்? அல்லது அன்புக்கு யார் சரியான விளக்கத்தை கொடுக்க முடியும்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே அன்பு என்ற அந்த வார்த்தைக்கு சரியான விளக்கத்தை கொடுக்க முடியும். அவர் விளக்கத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த அன்பை வாழ்ந்து காட்டினார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். 3:16 நாம் வாசிக்கின்றோம், நிலை வாழ்வை தருவதற்காக ஆண்டவர் தான் நேசித்த அன்பு செய்த தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு கொடுத்தார் என்று வாசிக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதைவிட மேலான அன்பு எங்கே இருக்க முடியும்? புனித யோவான் இன்றைய 2வது வாசகத்திலே குறிப்பிடுகின்றார், அன்பு சீடர் என்று அழைக்கப்பட்டார், அன்பே கடவுள் என்று சொன்னார். அவருடைய கனவு என்ன? புதிய விண்ணகம், புதிய மண்ணகம். இந்த புதிய விண்ணகத்தையும் இந்த புதிய மண்ணகத்தையும் நாம் எப்படி உருவாக்க முடியும் என்றால், எங்கே அன்பு இருக்கிறதோ, எங்கே அன்பு நீரோடையாக இருக்கின்றதோ, அங்குதான் இந்த புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் உருவாக்க முடியும். நமது குடும்பத்தை சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்பு இல்லாத வாழ்க்கை எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது. தொடக்கத்திலே அன்பு நன்றாக தான் சென்று கொண்டிருந்தது. ஆனால் போக போக அன்பு குறைந்து விட்டது என்று சொல்கின்றோம். இன்னைக்கு நீதிமன்றங்களிலே ஏராளமான வழக்குகள் இருக்கின்றது. அந்த வழக்குகளை எல்லாம், அந்த திருமண காரியங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நிறைய பேர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? நாங்கள் காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டோம். பரவ என்ன, ஒரே மாசத்துல பிச்சிட்டு. யார்கிட்ட தப்பு கேட்டா சொல்கிறார்கள், அவர் காதலிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு அன்பு காட்டினாரு, அவன் அவ்வளவு அன்பு காட்டினா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு அன்பு கசந்துட்டு. அப்ப அன்புனா என்ன? அப்ப அன்புக்கு யார் வடிவம் கொடுப்பது? வார்த்தையில நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோமே. இந்த அன்பை எப்போது நாம் செயல் வடிவத்தில் கொண்டு வருகின்றோமோ அப்போதுதான் நமது வாழ்வானது வாழ்க்கையிலே வாழப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அன்புக்கு இலக்கணம் நம் ஆண்டவர். இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கின்றோம், யூதாசு அவர்களை விட்டு போன பின் என்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு தான் சாவதற்கு முன்பு, தான் கையளிக்கப்படுவதற்கு முன்பு தன்னுடைய சீடர்களுக்கு இறுதி அறிவுரையாக சொன்னது ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்பதுதான். ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இதான் ஃபேர்வெல் டிஸ்க்ளோசர் என்று சொல்கிறார்கள். கடைசியாக ஆண்டவர் சொன்னது சீடர்களுக்கு. நம்ம வீட்டில் பார்க்குறோம் என்ன அப்படின்னா, வயசானவங்க ரொம்ப சிக்கா படுத்து கிடப்பாங்க. நம்ம நினைப்போம் இன்னைக்கு நாளைக்கு இவங்க இறந்துருவாங்கன்னு நினைப்போம். அப்போ என்ன செய்யணும், அவங்க பக்கத்திலே உட்கார்ந்துருப்போம். ஏதாவது சொல்லுவாங்களா? அப்படி சொல்கின்ற போது அந்த வார்த்தைகள் எல்லாம் கோல்டன் வேர்ட்ஸாக கருதப்படுகிறது. நல்ல வார்த்தைகள். எங்கள் அம்மா சாகும்போது, எங்கள் அப்பா சாகும்போது இந்த வார்த்தையை சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதை இன்னும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்போம். அதே போல ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாக, தன்னுடைய சீடர்களை விட்டு பிரிவதற்கு முன்பாக தன் சீடர்கள் சொன்ன அற்புதமான காரியம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்பதுதான். ஏன் ஆண்டவர் இதை சொல்லணும்? ஏன்னா சீடர்கள் அன்பு செய்யலை. அங்கே போட்டி இருந்துச்சு, அங்கே பொறாமை இருந்துச்சு. எப்பண்டா தின்ன காலியாமோ நாம் அதில் உட்கார்ந்துக்கிடலாம் என்று சொல்லி பல நேரத்திலே அவர்களுடைய மனதிலே பயங்கர போட்டி. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. அப்ப எப்படி இருக்கணும்? ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். அன்புக்கு முழு வடிவம் கொடுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாவதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அன்பு என்பது முழுமை. அன்பு என்பது முழு வடிவம். அன்புக்கு யார் என்ன செய்ய முடியாது? மதிப்பெண் போட முடியாது. சின்ன பிள்ளைகிட்ட கேட்போம், அப்பா உனக்கு எவ்வளோ காணம் பிடிக்கும்னு கேட்போம். அந்த பிள்ளையும் விவரம் தெரியாம இவ்வளோ காணம் பிடிக்கும், இவ்வளோ காணம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும். அம்மாவை எவ்வளோ பிடிக்கும், உங்களை விட கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லும். சின்ன பிள்ளையிலே என்ன செய்வோம், நாம் அப்படி ஒரு அன்புக்கு ஒரு அளவுகோலை கொடுத்துருவோம். அன்புக்கு அளவுகோல் இருக்கா? இருக்க முடியாது.
அன்பெல்லாம் என்ன செய்ய முடியாது, நிறுக்க முடியாது. அன்புக்கெல்லாம் அளவுகள் கொடுக்க முடியாது. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்பு மாறாது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள அன்பு மாறாது. பங்கு ஜாமியாருக்கும் பங்கு மக்களுக்கு இடையே அன்பு மாறாது. அன்புக்கு என்ன செய்ய முடியாது, வித்தியாசம் பார்க்க முடியாது. வேறனா என்ன செய்யலாம், வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். அன்பு என்பது ஒரு ஆலமரம் என்று நினைத்துக் கொள்வோம். அந்த ஆலமரத்தினுடைய அடிவேர், அதாவது நிறைவான ஒரு ஆணிவேராக இருப்பது அன்பு. அந்த அன்பிலிருந்து வெளியே வரக்கூடிய கிளைகள் தான் ஒருவேளை புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அன்பு, பெற்றோர் பிள்ளைகளுக்குரிய அன்பு. அந்த அன்பு பல வகைப்படும். ஆனால் ஆணிவேர் என்னது, அன்பு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எதையும் வெட்டிட முடியாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்றாவது ஒரு நாள் நான் அன்புக்கு வடிவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அன்பை அளந்து பார்க்க ஆரம்பித்து விட்டேன் என்றால் அது அன்பே கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நிபந்தனையற்ற அன்பு, அதான் ஆண்டவர் சொல்லுதார். நிபந்தனையற்ற அன்பு, கண்டிஷனே இருக்கக்கூடாது. நான் உங்களை முழுமையாக அன்பு செய்தேன். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சீடர்களை ஏற்றுக்கொண்டார், சீடர்களை அன்பு செய்தார். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த வாசகம் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவிய பின் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பகுதி. ஆண்டவருக்கு தெரியாமையா இருக்கும்? யூதாசு முத்தமிட்டு காட்டி கொடுக்க போறான்னு ஆண்டவர் தெரிஞ்சிருக்கும். பேதுரு என்ன மறுதலிக்க போறான்னு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கூட ஆண்டவர் தன்னுடைய அன்பில எந்த ஒரு வித்தியாசத்தையும் காட்டவில்லை. கடைசி வரை அன்பு செய்தார். எனவேதான் யோவான் நற்செய்தி 13:1 நாம் வாசிக்கின்றோம், உலகில் வாழ்ந்த தமக்குரியர் மேல் இறுதி வரைக்கும் ஆண்டவர் அன்பு செலுத்தினார் என்று வாசிக்கின்றோம். ஒருவேளை நம்ம யோசித்து பார்ப்போமே, நம்ம கூட இருக்கக்கூடியவங்க நம்ம முதுகுல குத்த போறாங்கன்னு தெரியுதுன்னு நினச்சிக்கோங்களேன். அவங்ககிட்ட எப்போதும் போல சகஜமாக பேச முடியுமா? அல்லது சகஜமாக சிரித்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? என்ன செஞ்சிடும், முகம் மாறிடும். அவன் மூஞ்சு முறையை பார்க்க மாட்டோம். எப்போ குத்த போறான்னு நினச்சிட்டு இருக்கோம். அவன்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது, நம்ம குனிஞ்சு வேலை பார்க்க முடியாது. அவங்கள விட்டு விலகி போயிடுவோம். இயேசு அப்படி செய்யவே இல்லை. அவருக்கு தெரியும் இவன் காட்டி கொடுப்பான், இவன் மறுதளிப்பான். நிச்சயமாக ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்டவர் தான் ஏற்கனவே முன்ன அறிவித்து விட்டாரே. அப்படி இருக்கின்ற போது கூட முழுமையாக ஆண்டவர் அன்பு செய்தார், பாதங்களை கழுவினார். அதனால தான் சொன்னார், ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். என் அன்புக்குரியவர்களே, அன்பு என்பது முழுமை. அன்பு என்பது முழுமை. இன்னைக்கு நாம யார் அன்பு செய்ய போறோம்? இன்னைக்கு வெளியில உள்ளவங்களை அன்பு செய்வதற்கு முன்னகிட்டி நம்ம நினைச்சணும், நாம் அன்பு செய்யணும். செல்ஃப் லவ், செல்ஃப் லவ். சட்டியில இருந்தாதான் அகப்பையில என்ன செய்யும், தூக்கி காட்ட முடியும். என்ட அன்பே இல்லை, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுதுன்னு நினச்சிக்கோங்களேன், எப்போ பார்த்தாலும் கோவப்படுதுன்னு நினச்சிக்கோங்களேன், நான் எப்படி அன்பு காட்ட முடியும்? என்ன சொல்லுவாங்க, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அவன் பக்கத்தில் போக முடியாது அப்படிம்பாங்க. ஏன்? நான் என்னையே அன்பு செய்ய முடியலையே. நான் பெங்களூரில் இருக்கும்போது என்னுடைய தீசிஸ்க்காக நான் ஒரு ஆய்வு செய்ய வேண்டியது இருந்தது. அப்போ மான்ஃபோர்ட் ஸ்கூலில் உள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு 9, 10, 11, 12 4 வகுப்புகளுக்கும் கேள்வி தாள்களை கொடுத்து விட்டு அவர்கள் நிரப்ப சொன்னோம். அதில் என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி, உங்களுக்கு தற்கொலை செய்யும் எண்ணம் உண்டா? அதில் என்ன இருக்கும்னா, ஆம் இருக்கும், இல்லை இருக்கும். அதுக்கு அடுத்த கேள்வி, ஆம் என்றால் எத்தனை தடவை, ஆம் என்றால் எத்தனை தடவை. அதுக்கு அடுத்த ஒரு கேள்வி, இத்தனை தடவை என்றால் இது அதிகமாக வருமா, எப்போதெல்லாம் வரும், இரவில் வருமா, பகலில் வருமா, இப்படி ஒரு கேள்விகள் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த கேள்வித்தாள்களெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் மதிப்பீடு செய்கின்ற பொழுது 40% மாணவ மாணவிகள் சொன்ன காரியம், தற்கொலை செய்யும் எண்ணம் உண்டு. எப்போ உண்டு? அடிக்கடி வருது, அடிக்கடி வருது. எந்த நேரத்தில் வருது? எப்பெல்லாம் எரிச்சல் வருதோ அப்பெல்லாம் ஏன் இந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வருது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மை நாம் அன்பு செய்யவில்லை என்றால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் தான் அதிகமாக வந்து கொண்டிருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். ஆண்டவர் என்ன சொல்லல, நீங்கள் உங்களை அன்பு செய்வது போலன்னு சொல்லவே இல்லை. நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். அன்பு முழுமை பெற வேண்டும். உங்களை நீங்க அன்பு செய்கிறீங்களா? உங்களை முழுமையாக அன்பு செய்யலாம்.
கண்ணாடியில் பார்க்குறோம் இல்லையா? காலையில் தலை வாரும்போது, பவுடர் போடும்போது, பொட்டு வைக்கும்போது கண்ணாடியில் பார்க்குறோம். பார்த்துட்டு என்ன செய்கிறோம்? நம்ம அன்பு செய்யணும். காலையில் உங்கள் உருவத்தை நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்த உடனே நான் உன்னை அன்பு செய்கிறேன் சொல்லி பாருங்க, அது ஒரு ஆசீர்வாதமாக மாறும். உங்களை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். அப்படிதான் அன்பு முழுமை பெற முடியும். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக கடவுளை அன்பு செய்வது. கடவுளை எப்படி அன்பு செய்வது? விவிலியம் முழுவதும் பார்க்குறோம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சின்ன குறிப்பிடத்தில் பார்க்குறோம், ஏன் கடவுளை அன்பு செய்ய வேண்டும்? ஏனெனில் கடவுள் நம்மை படைத்தார், பாதுகாத்தார், பராமரித்தார். அதனால் நாம் அவரை அன்பு செய்ய வேண்டும். ஏனெனில் கடவுளுடைய சாயலிலே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் அவரை அன்பு செய்ய வேண்டும். சின்ன குறிப்பிடத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்டு பதில் இருக்கு. புதன்மை எடுக்கும்போது சிஸ்டர்ஸ் நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த பதிலை சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனால் ஒருபடி மேலே சென்று கடவுள் மீது எனக்கு உண்மையான அன்பு இருக்கிறதா? அது கேள்விக்குறிதான். அது கேள்விக்குறிதான். கடவுள்கிட்ட எப்படி அன்பு காட்டுறோம்? அல்லது கடவுளை எப்படி அன்பு செய்ய முடியும்? நம்ம நினைக்கிறோம் பல நேரத்தில் கோயிலுக்கு வர்றது கடவுள் மீது உள்ள அன்பு நினைக்கிறோம். இல்லை, கடவுள்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கோம். வீட்டுக்கு முன்னாடி மீன் விற்கிறவர் வருவார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிலோ 150 ரூபான்னு சொல்லுதாரு. உடனே என்ன செய்வோம் அப்படின்னா, அவர்கிட்ட பேரம் பேசுவோம். 120 ரூபா கொடுங்க அப்படிம்போம். அவரும் கொடுத்துட்டு போயிடுவார். வீட்டில் மீனை நறுக்கிட்டு இருக்கும்போது அந்த மீன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பாவி மனுஷன் ஏமாத்திட்டு போயிட்டான், இந்த மீன் 50 ரூபாய்க்கு கூட ஆகாது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்போம். அப்படியே நம்ம ஆன்மீகத்துக்கு கொண்டு வாங்க. கடவுள்கிட்ட கேட்கியன்னு வச்சுக்கோங்களேன். கடவுள்கிட்ட கேட்குறீங்க, ஏதோ ஒன்று நிறைவேறணும்னு கேட்கிய. கடவுள் என்ன செய்யறா? கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்துட்டு, இந்த கடவுள் கொடுக்கும்போது உருப்படியாக கொடுத்துருக்கலாம்ல. இவர் என்ன கடவுள்? அடுத்த நிமிஷம் மீன்காரனுக்கு என்ன திட்டோ அதே போல கடவுளுக்கும் கொஞ்சம் நெஞ்ச திட்டு கிடையாது. கடவுள் மீது அன்பு இல்லை, கடவுளை ஒரு பேரம் பேசக்கூடிய ஒரு மனிதராக நாம் பார்த்து கொண்டிருக்கேன். என் தேவைக்கு நான் என்ன செய்கிறேன்? கடவுளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். என் தேவைகள் எப்போதெல்லாம் எழுகின்றதோ அப்போதெல்லாம் கடவுளுடைய நினைப்பு எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்றால் அது அன்பு அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது அன்பு அல்ல. யூதர்கள் அப்படிதான் நினைச்சாங்க. என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரம் இறைவசனம் 4 முதல் 9 வரை வாசிக்கின்ற பொழுது, கடவுளை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் அன்பு செலுத்த வேண்டும். இதுதான் அவங்க ஒவ்வொரு நாளும் 5 தடவை சொல்லக்கூடிய ஒரு ஜெபம். அது மட்டுமல்ல, இந்த யூதர்கள் வழிபாடு எப்போதெல்லாம் ஆரம்பிக்கின்றதோ அப்போதெல்லாம் இதைத்தான் சொல்வார்கள். இந்த இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரம் 4 முதல் 9 வரை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் அன்பு செய்வாயாக என்று சொல்லி. அது மட்டுமல்ல, அந்த யூத பிள்ளைகள் முதலாக மனப்பாடம் செய்ய வேண்டிய பகுதி இதுதான். இன்னும் ஒருபடி மேலே சென்று எல்லா யூத ஆண்களை என்ன செய்வாங்க அப்படின்னா, இதை எழுதி ஒரு தாளில் பொதிஞ்சு அதை கட்டி என்ன செய்வாங்க? நெத்தியில் கட்டிக்கிடுவாங்க. ஏன்? நாங்கள் கடவுளை அன்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்ன? கடவுளை அவர்கள் அன்பு செய்யவில்லை. அது வெளிவேடம், அது ஒரு பரிசியத்தனம். பல நேரத்தில் நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். யூதர்களை மாறி கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அன்பு செய்ய முடியுமா? நிச்சயமாக அல்ல. ஆனால் கடவுளை நாம் அன்பு செய்ய முடியும். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் கடவுளை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் எனக்கு அருகில் இருக்கக்கூடிய மனிதனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவன் துன்பத்தில் இருக்கும்போது அவனுடைய துன்பத்தை நான் உணராமல் கடவுளை நோக்கி நான் ஜெபித்து கொண்டே இருந்தால் அது அன்பு கிடையாது. அவனுக்காகவும் ஜெபித்தா அதுதான் அன்பு. அதனால தான் பார்க்கிறோம், கடவுள் தம் சாயலில் உருவாக்கினார் மனிதர்களை. அப்ப என் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் என்ன சாத்தானுடைய சாயலா? இல்லை, கடவுளுடைய சாயல், கடவுளுடைய அன்பு அங்கு காட்டப்பட வேண்டும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? பவுலடியார் கேட்டார், பசியா, பட்டினியா, இன்னலா, துன்பமா, எதுவும் பிரிக்காது. ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சிருவோம்? கடவுளுக்கு என்ன செஞ்சிருவோம்? நாம் ஏமாற்றக்கூடிய ஒரு காரியம் பார்த்துருவோம். கடவுளை இப்படிலாம் ஏமாத்தலாம் தெரியுமா? இப்போ நேர்ச்சான்று எதிர்ச்சான்றுன்னு சொல்லி 2 உண்டு. நேர்ச்சான்றுன்னா என்ன வேறன்னா, இப்போ நான் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நான் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லணும்?
என்ன சொல்லணும்? இதுதான் எதிர்ச்சான்று, இதுதான் எதிர்ச்சான்று இல்லையா? அதாவது வந்த உடனே பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமன் சொல்லும்போது எனக்கென்னு உட்காந்துட்டு கையை கட்டிட்டு நின்றுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் எதிர்ச்சான்று. அதே இடத்துல நம்ம ஆமேன்னு சொல்லும் போது என்ன செய்கிறோம்? நேர் சான்றாக மாறுகிறது. அதுதான் கடவுள் விரும்பக்கூடிய ஒன்று. அதுதான் கடவுள் விரும்பக்கூடிய ஒன்று. கடவுளை அப்படிதான் அன்பு செய்ய முடியும். நாம உணர்ந்து பேசுகின்ற பொழுது, உணர்ந்து வாழ்கின்ற போது கடவுளை அன்பு ஏனோ தானோ என்று நாம் இருக்கின்ற பொழுது கடவுளை அன்பு செய்ய முடியாது. 2004 சுனாமி வந்துச்சு. இடிந்த கரைக்கு நாங்கள் இதுக்காண்டி வேலைக்காண்டி போயிருந்தோம். இடிந்த கரையில் எப்போவுமே 3 பூசை உண்டு. 4:30 ஒரு 4:30 ஆரம்பிக்கும். 4:30, 5:30, 6:30 அப்படின்னு ஆரம்பிக்கும். ஏன் 4:30 பூசை அப்படின்னா மீனவர்கள் என்ன செய்யணும்? கடலுக்கு போகணும். அதனால் அவங்க பூசை பார்த்துட்டு போவாங்கன்னு சொல்லி போவோம். அப்போ ஒரு வயசான பெரியவர் என்ன செஞ்சார்? ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு. அப்போ அவர்கிட்ட கேட்டோம், ஏன்யா கஷ்டப்பட்டு வாரிய, கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கலாம், நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிட்டு 3ஆவது பூசைக்கு வந்திருக்கலாம்ல. 3 மணிக்கு அப்புறம் எனக்கு தூக்கம் வராது சாமி, 3 மணிக்கு அப்புறம் தூக்கம் வராது, அதனால் இந்த பூசைக்கு வந்துட்டேன். அது மட்டுமல்ல, இந்த பூசைக்கு வந்தால் தான் சீக்கிரம் முடியும், இந்த பூசைக்கு வந்தால் தான் சீக்கிரம் முடியும். அடுத்த பூசைக்கு நினச்சிக்கோங்களேன், சாமியார் காப்பி குடிச்சிட்டு வந்துடுவார், அவர் போட மலம்பால இழுத்துருவார். அது இந்த பூசை இந்த சாமியார் தான் வைப்பார், சீக்கிரம் முடிச்சிடுவார். என் கடமை முடிஞ்சுது, என் கடமை முடிஞ்சுது. அப்போ கடவுளை அன்பு செய்கிறோமா? இல்லை, கடமைக்காக வந்து கொண்டிருக்கின்றோம். எப்போது நாம் கடவுளை கடமைக்காக என்று நினைக்கின்றோமோ அப்போதே கடவுளை நாம் அன்பு செய்யவில்லை என்று அர்த்தம். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, யூதர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் கடவுளுக்கு அருகில் இருக்கிறோம், ஆனால் கடவுளுடைய செயலை ஒருபோதும் செஞ்சதில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3ஆவதாக புதிய வாழ்க்கையை கொடுக்கின்றார், புதிய கட்டளையை கொடுக்கின்றார். அது என்ன புதிய கட்டளை? அதாவது இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரத்தையும் லேவியர் புத்தகம் 19வது அதிகாரம் 18வது அந்த வசனத்தையும் என்ன செய்யறாரு? ஒன்னா சேர்க்காரு. அதுதான் புதுசு. ரொம்ப ஆண்டவர் என்ன செய்யல, பெருசா ஒன்றும் எடுக்கல. லேவியர் புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தையும் இணைச்சட்ட நூல்ல இருந்து ஒரு வசனத்தை எடுக்கிறாரு. ரெண்டும் இணைந்தது தான் புதிய கட்டளை. உன் கடவுளாகி ஆண்டவரை முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு அன்பு செய். அதோடு நிறுத்திடக்கூடாது. அதுக்கு அடுத்து என்ன வார்த்தை? உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூற வேண்டும். அதுதான் முக்கியம். இன்னைக்கு அடுத்து இருப்பவர் மீது அன்பு காட்டுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அடுத்தவன் வீழ்ந்துட்டான்னு சொன்ன உடனே வீட்டில் சிரிப்பதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். அடுத்தவனுக்கு துன்பம் வந்துட்டு சொன்ன உடனே நம்ம எக்காலம் முழங்கி என்ன செய்கிறோம்? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கடைசி வரை அன்பு செய்தார். கடைசி வரை அவருடைய அன்பிலே ஒருபோதும் மாற்றம் இல்லை. அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயை கொடுத்தது ஒரு அன்பு. தனக்கு அருகில் இருந்த மனிதனை பார்த்து இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று அவனுக்கு இரக்கம் காட்டியது ஒரு அன்பு. தான் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது தன்னை கொன்றவர்களை பார்த்து, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறாள் என்று சொல்லி மன்னித்தது ஒரு அன்பு. இன்னைக்கு அந்த அன்பை வாழ்ந்து காட்டுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது குடும்பத்தை நாம் எடுத்துக்கிடுவோம். நமது குடும்பத்தில் அன்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. அன்பு ஒருபோதும் மாறக்கூடாது, மாறிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ஒன்று உண்டு பெங்களூரில். அந்த குடும்பம் என்ன அப்படின்னா, வயசானவர் தான். அவங்க சிவாஜி நகர் கோயிலுக்கு வரும்போது, கோயிலுங்க இருக்குன்னா அங்கே ரொம்ப தூரம் தான் நிற்கணும், கார் நிற்கணும், டிரைவர் போட்டு தான் ஓட்டு வருவாங்க. அவருக்கு ஒரு 75 வயசு இருக்கும், இந்த அம்மாவுக்கு ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கும். இந்த அம்மா இறங்கி என்ன செய்வாங்கன்னா, இவங்க டோரை திறந்துட்டு அந்த டோருக்கு போய் என்ன செய்வாங்க, திறந்து தான் வீட்டுக்காரரை கூப்பிட்டு வருவாங்க. அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு கால் ரொம்ப சேதமடைஞ்சிட்டு, அதனால் அவர் நடக்க முடியாது. அவர் நினச்சிருந்தா ஸ்டிக்கு உண்டு, அதை வச்சு கூட என்ன செய்யலாம், எளிதாக நடந்து வரலாம். ஆனால் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, தான் வீட்டம்மா மேலே என்ன செய்வார், தோளில் கையை போட்டுக்கிடுவார். கையை போட்டுக்கிட்டு அதுபடி வருவார். பல்க் நல்ல வெயிட் அவர். அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஆளை கூட்டு வரும். இதை பார்த்துட்டு இருந்தா, நான் ஒரு நாள் என்ன சொன்னோம்னா, ஒரு பையனை கூப்பிட்டு அந்த பெரியவரை நீ போய் கூட்டு வாடே அப்படின்னா, அவன் போய் சொன்னான் நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த பெரியவர் என்ன சொன்னா, நீ வேண்டாம், நான் என் வீட்டுக்காரி கூட தான் வருவேன்னு சொல்லிட்டேன். அவரை கூட்டு கேட்கும்போது சொல்கிறாரு,
சாமி எனக்கும் வயசாயிட்டு என் வீட்டம்மாக்கும் வயசாயிட்டு உண்மைதான். ஆனால் அடுத்தவங்க தோளில் கை வச்சிருக்கும் போது என்னால் என்ன செய்ய முடியாது, அந்த அன்பை உணர முடியாது. ஆனால் எனக்காண்டி வாக்கப்பட்டு வந்தவா, எனக்காட்டி இந்நாள் வர வாழ்ந்துட்டு இருக்கவ மேலே நான் கையை வச்சிருக்கும் போது எனக்கு இருக்கக்கூடிய துன்பமெல்லாம் துன்பம் மாதிரியே தெரியாது. அடுத்தவங்க தோளில் நான் கையை போட்டிருந்தேன் அப்படின்னா ஏதோ என்னால் நடக்க முடியல, எனக்கு நோய் இருக்குது அப்படி உணர்வு வரும். ஆனால் அதே இது நான் கட்டின என் பொண்டாட்டி மேலே நான் கையை வச்சிருக்கும் போது இன்னும் நான் நல்லா இருக்கிறேன்ற உணர்வு இருக்கும். அதனால தான் என்ன செய்யலை, நான் யாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வார். உண்மை அதுதான். கடைசி வரை அன்பு அதுதான். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நான் உன்னை அன்பு செய்வேன், உன்னை மதிக்கின்றேன். வாக்கு கொடுத்தவன் அந்த வாக்கு எங்கே போச்சு? அன்புல மாறிட்டா அன்பு ஒருபோதும் மாறாது, அன்பு ஒருபோதும் மாறவும் கூடாது. பிரியமானவர்களே, கொடுத்து அன்பு செய்ய வேண்டும், கொடுக்காமல் ஒருபோதும் அன்பு செய்ய முடியாது. அது ரொம்ப தெளிவு. அன்னை தெரசாவினுடைய அற்புதமான பொன்மொழிகளிலே இது மிகவும் பிடித்தமான ஒன்று. கொடுக்காமல் அன்பு செய்யவே முடியாது. கடவுள் தன் மகனை கொடுத்துதான் அன்பு செய்தார். அந்த ஆண்டவர் இயேசுவும் தன் இரத்தத்தை கொடுத்துதான் நம்மை அன்பு செய்தார். நீ கொடுக்காம அன்பு செஞ்சு பாருங்க, அது அன்பு மாதிரியே தெரியாது. கொடுத்து அன்பு செய்யுங்க. கணவன் தன்னை முழுவதுமாக தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும், மனைவி தன்னை முழுவதுமாக கணவனுக்கு கொடுக்க வேண்டும், பிள்ளைகள் தங்களை முழுவதுமாக பெற்றோருக்கு கொடுக்க வேண்டும், பெற்றோர்கள் தங்களை முழுவதுமாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் அன்பு. அன்பு இல்லைன்னா கஷ்டமா போயிடும். நகரத்திலிருந்து கிராமத்துக்கு 3 இளைஞர்கள் வந்தாங்க. பண்ண வீட்டில் தங்கியிருந்து ஆய்வுக்காக அவர்கள் அந்த கிராமத்திலே தங்கியிருந்தார்கள். தங்கியிருந்தவ பக்கத்து வீட்டில் ஒரு கண்ணுக்குட்டி என்ன செஞ்சுன்னா அத்துட்டு என்ன செஞ்சுட்டு ஓடியே போயிட்டு, ஊருக்குள்ளே ஓடி போயிட்டு. இதை பார்த்த உடனே நாம் அந்த வீட்டுக்கு ஏதாவது நல்லது செய்வோம்னு சொல்லி 3 பேரும் அந்த கண்ணுக்குட்டி பின்னாலேயே ஓடினாங்க. ஒரு இடத்துல கண்ணுக்குட்டி வசமாக மாட்டிக்கிட்டு இழுத்து பார்க்காங்க, கண்ணுக்குட்டி வரலை. ஒருத்தன் என்ன செய்கிறான், பின்னால் பிடிச்சு தள்ளுதான். இன்னொருத்தன் என்ன செய்கிறான், 2 காதையும் பிடிச்சு இழுக்கான். இன்னொருத்தையும் கழுத்தை பிடிச்சிருக்கான். கண்ணுக்குட்டி கொஞ்சம் கூட அசரவே இல்லை, நின்ன இடத்துல நிற்கிது. எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாங்க, ஒன்றும் முடியலை. கடைசியில் கண்ணுக்குட்டி காணலைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு அம்மாவே வந்துட்டு இவங்களை பார்த்தவொன்னே அந்த அம்மாவுக்கு சிரிப்பு சொல்கிறாங்க, எவ்வளவோ தள்ளி பார்க்கும், கண்ணுக்குட்டி நவளவே மட்டுக்கு. அந்த அம்மா என்ன செஞ்சது தெரியுமா, பக்கத்தில் கிடந்த கொஞ்சம் புல்லெல்லாம் பறிச்சுது. புல்லை பறித்து விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி காட்டுனுச்சு. அந்த கண்ணுக்குட்டி என்ன செஞ்சது, அந்த அம்மா பின்னாடியே ரொம்ப சாந்தமாக போயிட்டு. என் அன்புக்குரியவர்களே, கொடுத்து தான் அன்பு செய்ய முடியும். அன்புள்ள வற்புறுத்தக்கூடாது, அன்புள்ள கட்டாயப்படுத்தக்கூடாது. வற்புறுத்திட்டோம், கட்டாயப்படுத்திட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சிடும், மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடும். கொடுத்து பாருங்க, கொடுத்து பார்த்து அன்பு செய்யுங்கள். அதைவிட மேலான அன்பு இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. மேலான அன்பு யாரிடம்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு என்பது சொல் அல்ல, அன்பு என்பது உணர்வு அல்ல, அன்பு என்பது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். செயலில், தியாகத்தில் தான் அன்பு என்பது காட்டப்பட வேண்டும். இன்னைக்கு குடும்பத்தில் போய் நாம் சொல்ல வேண்டிய பெரிய காரியம் என்ன தெரியுமா, நான் நல்லது செய்து தான் உன் கூட இருந்திருக்கிறேன், நான் தியாகம் செய்கிறதுக்கு தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஜெபிப்பதற்காக தான் இருந்திருக்கிறேன். சொல்லி பாருங்க, இந்த அன்பு முழுமை அடையும். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார்.
வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். நாம் ஒவ்வொருவரும் நமது தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பை போதிக்க உம்மால் அழைக்கப்பட்ட எம் ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவரத்தார் அனைவரும் இயேசுவின் அன்பை போதிக்கும் பணியில் தங்களை முழுமையாக பயன்படுத்தி தங்களிடம் ஒப்படைத்த மந்தைகளை விண்ணகத்தின் வாழ்வினை மண்ணகத்திலே அனுபவிக்கும் ஆழமான விசுவாசம், பிளவுபடாத உறவு நிலைகள், நற்செய்தியில் நிலைத்த வாழ்வு இவற்றின் வழியாய் இறைவனை அனுபவிக்கும் அருளை பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாடுகள் இல்லாமல் உயிர்ப்பு இல்லை என்று மொழிந்த எம் இறைவா, பாடுகளோடும் சுமையோடும் நோயோடும் வறுமையோடும் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளோடும் அன்றாடம் போராடி கொண்டிருக்கும் அனைவரும் புதிய வாழ்வின் வழியாய் இறைமகனின் மாட்சியில் பங்கு பெற தேவையான வழிகாட்டல்கள் நிறைவாய் கிடைத்திடவும் எல்லா பிரச்சனைகளிலும் முன்மதியோடு செயல்பட்டு அன்பின் வாழ்வை அடைய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணைந்தேமை எம் இறைவா, நாட்டு ஆளும் தலைவர்கள் இறைவனின் குரலை செவிமடுத்து மக்களின் தேவைகளை முழுமையாக நிறைவேற்றவும், அடித்தட்டு மக்களுக்கு முழு உரிமை கொடுக்கவும், சம்மான உரிமை வழியாய் நல்லாட்சியை விதிக்கவும், அதன் வழியாய் விண்ணக வாழ்வை அனுபவிக்கும் வரத்தை அனைவரும் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியோடு வழிநடத்தும் எம் இறைவா, அன்பின் வழியோடு எங்களை மீட்க திருவுளம் கொண்ட உமது வாழ்வை முன்மாதிரியாய் கொண்டு வாழும் எங்களுக்கு நாங்கள் எங்களை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்து அன்பின் குடும்பங்களாக வாழ்ந்து திருச்சபையை விட்டு பிரிந்த அனைவரையும் கிறிஸ்துவின் பெயரால் ஒன்று சேர்க்கவும், பிளவுபட்ட குடும்பங்களுக்கு சாட்சியாய் வாழ்ந்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புக்குரியவர்களே, நமது பாப்பரசருக்காக நாம் மன்றாடுவோம். பாப்பரசர் இந்த நாளிலே தனது திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான பணியை ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ஒரு உலக தலைவராக, ஒரு சமய தலைவராக அவர் மிகச் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும், அவருடைய உடல் உள்ள சுகத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஆரோக்கியமான உடல் நலனை ஆண்டவர் அவர் கொடுத்திட வேண்டும் என்றும், ஆவியின் வரங்களினால் கொடைகளினால் நிரப்பப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே இறைவா, போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களையே நாங்கள் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவங்களை ஒருபோதும் நினைப்பதில்லை. நீர் எம் பாவங்களை நினைவு கூறுவீர் என்றால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பளிப்பவர். ஆண்டவரே, உமக்கு அஞ்சி நடக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும் தெய்வம், நீர் போற்றுதற்குரிய தெய்வம். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். நீர் எங்களை ஏற்றுக்கொள்வது போல நாங்களும் பிறரை நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொள்ள ஆசீர்வதித்தருளும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு முழுமையான அன்பை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, உம்மை முழுமையாக உள்ளத்திலும் இதயத்திலும் உணர்விலும் அன்பு செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றுவீராக. இந்த வாரம் முழுவதும் எங்கள் எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அன்பர்களே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த திருப்பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையில்வில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவர்களோடு சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
வைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெல்லாம் பரவியிருக்கும் முது திரு அவையின் நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் பாப்பரசர் 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, சிறப்பாக இந்த திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய எலிசா அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும், மேலும் திருமதி அல்ஃபோன்ஸ் அவருடைய குடும்பத்தையும், மேலும் திருவாரூர் சொல்லமாடன் திருமதி கணபதி அவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்நாளிலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய மிக்கேல் சவரிமுத்து என்ற விஜயன், அந்தோணி வியாகப்பன், மேரி பாப்பா மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகில்
செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் திருவுடம் திரு ரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. நம்பிக்கையின் தீபமாய் நீ இருக்கின்றாய். உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. வருகின்ற வாரத்தில் திங்கட்கிழமை நாளை காலை
6 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். அதன் பின்பு காலை 10:30 மணி அளவில் திருமண திருப்பலி நடைபெறும். செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு, புதன்கிழமை மாலை 7:15 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு, வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி அளவில் நமது லூர்து மாதா கவியினுடைய திருவிழாவினை சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். அன்றைய தினம் சரியாக 7 மணி அளவில் திருப்பலி ஆரம்பமாகும். திருப்பலியோடு நமது பாத்திமா மாதா சுருவத்தை வைத்து இந்த சிறிய சப்பரத்தில் நமது ஆலயத்தை சுற்றி வழக்கமாக ஜெபமாலை ஜெபித்து அந்த பவனி வரப்படும். மேலும் அது திருப்பலி முடிந்த பின்பு அன்றைய தினம் அசன விருந்து நடைபெறும். சனிக்கிழமை மாலை 9 மணி அளவில் நமது வணக்க மாதம் அன்னை மரியாளுடைய திருவிழாவினை சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். அன்றைய தினம் சரியாக இரவு 9 மணி அளவில் திருவிழா திருப்பலி நடைபெறும். திருவிழா திருப்பலியை தொடர்ந்து வான வேடிக்கை, அதைத் தொடர்ந்து நமது அன்னை மரியாளுடைய சப்பர பவனி நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். அன்றைய தினம் மாலை 2:30 மணி அளவில் நமது அன்னையினுடைய சப்பர பவனி நடைபெறும். அன்று இரவு சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறும். அன்று இரவு 8:30 மணி அளவில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறும். ஆகியால் இந்த நாட்களில் நடைபெறுகின்ற நிகழ்விலே அனைத்து இறை மக்களும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மேலும் இன்றைய திருப்பலியை நேற்றைய தினம் நமது ஆலயத்தையும் ஆலயத்தினுடைய சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக ஏற்பாடு செய்து இன்றைய திருப்பலியை சிறப்பித்த எலிசா அன்பியத்தாருக்கு நமது கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, மூப்பு பட்டியலில் புதுப்பிக்க மே 31ஆம் தேதி கடைசி என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் மாதம் முதல் வாரத்திலிருந்து நாம் இதை அறிவித்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் இந்த மாதத்தினுடைய கடைசி அறிவிப்பு. 31ஆம் தேதிக்கு அப்புறம் யாரும் தயவு செய்து வராதீங்க. இல்லை எனக்கு லேட் ஆகிட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க. அருள் கூர்ந்து நீங்கள் புதுப்பிக்க வேண்டுமென்றால் இந்த வாரத்துக்கு 31ஆம் தேதிக்குள் நீங்கள் புதுப்பித்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போல் அன்பியம் கார்டை கொண்டு வரீங்க. எல்லாமே மே மாதம் வரை கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன செய்யலை, சிஸ்டர்ஸ்ட்டை என்ன செய்யலை. இது போல் நல்ல அன்பிய பொறுப்பாளருடைய கவனத்துக்கு அருள் கூர்ந்து இந்த மாதா சந்தாவை நீங்கள் கலெக்ட் பண்ணி இருக்கணும், சிஸ்டர்கிட்ட கொடுக்கணும். அது நம்முடைய ஊருக்கு தான் கொடுத்துட்ருக்குறோம். மற்ற ஊரில் உள்ள சந்தாவாதையே என்ன செய்கிறோம், நாம் எழுதி என்ன செய்கிறோம், மறை மாவட்டத்துக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சந்தா நம்முடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகத்தான் என்ன செய்யுது, முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே அதை அருள் கூர்ந்து என்ன செய்யணும், நீங்கள் ஒவ்வொருவருமே அதை கொடுக்க வேண்டும். அது கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும், நம்ம மற்ற காரியங்களை எல்லாம் கொஞ்சம் அதிகமாக என்ன செய்ய முடியும், நம்ம கொடுக்க முடியும். அதை கொடுக்கறதுல என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியலை. பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பிய பொறுப்பாளர்கள் அதை அருள் கூர்ந்து அதை கலெக்ட் பண்ணி என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே போல் நம் நடுநிலைப்பள்ளி வச்சுருக்கிறோம், தொடக்கப்பள்ளி இருக்குது. அதே போல் நம்முடைய ஊரிலே அல்லது நம்முடைய 2 ஊர்களுக்கு மத்தியிலே மேல்நிலைப்பள்ளி இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பள்ளிகளை சேர்ப்பது நமது கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும் இல்லையா. உள்ளூரில் பள்ளியிடம் வச்சுருக்கிறோம், வெளியூரில் சேர்ப்பது என்பது அது ஒரு அபத்தமான ஒன்று இல்லையா. ஏற்கனவே பிள்ளைகள் நல்ல முறையிலே படிக்கிறார்கள். குறைகள் இருக்கலாம், குறைகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இல்லையா. நீங்கள் சேர்க்காமே என்ன செய்யக்கூடாது, குறையை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, தொடக்க பள்ளியில் நம்ம இருக்கிறது. அதற்கு எனவே உம்முடைய பிள்ளைகளை நமது பள்ளிகளிலே சேர்ப்பது மிகச் சிறந்தது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மேல்நிலை பள்ளியிலும் நமக்கு என்ன செய்கிறோம், சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. 11, 12, 9, 10 என்று சொல்லி நாம் சேர்க்கையை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கும் நம்முடைய பிள்ளைகளை சேர்ப்பது நமது கடமை. இந்த வருடத்திலே மிகச்சிறந்த ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க இல்லையா. 10, 11, 12 மூன்றுமே 100% தேர்ச்சியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே ஆசிரிய பெருமக்களை மனதார பாராட்டுகிறேன். கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை, நம்முடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மற்ற பள்ளிக்கூடத்தை காட்டிலும் உயர்வான இதுதான் இல்லையா. நம்ம சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நம்ம டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. என்ன செய்யலாம், நாம் பிள்ளைகளை சேர்க்கலாம். தவறுகள் குறைகள் இருந்தால் அதை களைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு.
இல்லையா? யாரும் தெரியாதவங்க கிடையாது. சிஸ்டர்ஸ் ஏதோ 10 மைல் தொலைவிலிருந்து வரக்கூடியவங்க இல்லை, அல்லது சார் ஏதோ 30 எங்கேயோ வேறு ஏதோ ஊர்லேருந்து வர மாதிரி இல்லை, நம்ம ஊரிலிருந்து இருக்கக்கூடியவர்கள். அருள் கூர்ந்து நம்முடைய பிள்ளைகளை அன்போடு சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களோடு கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்புள்ளம் கொண்ட மக்களாய் வாழ சென்று வாழுங்கள். ஆண்டவர் நம்மோடு. அல்லேலூயாம் அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. தாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாக எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாக எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோவிலுக்கு சாயரட்சையாவலுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்னாசியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். பிரான்சிஸ் சபீரியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். திருமுழுக்கு யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவதே. தந்தை மகன் துயாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.